நள்ளிரவில் வெளியேற்றப்பட்ட அந்த மிக முக்கியமான நபர். அதிர்ச்சியில் அந்த நபர் பிக் பாஸ் வீட்லயே ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காரு. இதனால பிக் பாஸ் வீட்ல இருந்த போட்டியாளர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட ஒரு மீளாத துயரத்துல இப்போ மூழ்கிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்போ போன வாரம் திடீர்னு பிக் பாஸ்ல கமுதினுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்களோ, அப்பவே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நிறைய பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வெளியே போன பார்வதியும் கமர்தினும் சும்மா இல்லாம எங்க மேல எந்த தவறுமே இல்ல. இருந்தும் எங்கள வேணும்னு பிக் பாஸ் டீம் ஏமாத்தி, அசிங்கப்படுத்தி வெளிய அனுப்பிட்டாங்க. எங்களுடைய இமேஜ ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டாங்க. விட்டிருந்தா நானும் கமருதீனும் கண்டிப்பா டைட்டில் வின்னர் ஆயிருப்போம். அந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் எங்கள தான் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது பிடிக்காம தான் இப்போ பிக் பாஸ் டீம் இப்படி பண்ணிட்டாங்கன்னு பலவிதமான வீடியோக்கள தொடர்ந்து வெளியிட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு 6 பேர் இருக்காங்க இல்லையா? இதுல முக்கியமா கவனத்தையும் ஈர்த்திருக்காது நம்ம சாண்ட்ரா தான். ஏன்னா பார்வதி வெளியே போயிட்டு சாண்ட்ரா பண்ண எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. சாண்ட்ரா ஒரு நடிப்பு அரக்கி அப்படிங்கிறது வெளியில இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனா இருந்துமே சாண்ட்ராவுக்கு தெரியும் இல்லையா, நாம என்ன மாதிரியான பித்தலாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு. சாண்ட்ரா அடுத்ததா குறி வச்சிருக்கிறது இப்போ அரோராவையும் கானா வினோத்தையும் தான். ஏன்னா சபரி, கானா வினோத், அரோரா இந்த 3 பேரும் தான் இப்போதைக்கு நம்ம சாண்ட்ராவுக்கு கொஞ்சம் தொல்லையா இருக்கிறது. எப்படியும் இந்த வார எவிக்ஷன்ல 2 பேர் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 2 பேர்ல ஒரு ஆள் கானா வினோத்தாவும் இல்ல அரோராவா சபரியான்னு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி கானா வினோத் தான் இப்போ கமுதன் வெளியே போனதுக்கு காரணம் நீ தான். நீ பண்ண பிரச்சனையால தான் கமுதன் வெளியே போயிட்டான் அப்படின்னு அடிக்கடி கானா வினோத்துக்கும் சாண்ட்ராவுக்கும் லைட்டா முட்டிக்குது இல்லையா? அத சாண்ட்ரா ஒரு தெளிவா பிளான் பண்ணி காய் நவுத்துனா, கண்டிப்பா கானா வினோத்த காலி பண்ணிடலாம். கானா வினோத்த காலி பண்ணிட்டோம்னா அடுத்தது சபரி, அரோரா இவங்களால அந்த அளவுக்கு யோசிக்க முடியாது. ஸோ இவங்களையும் ஈஸியா நம்ம காலி பண்ணிட்டு டைட்டில் வின்னர் ஆயிடலாம். நாம எவ்வளோ கஷ்டப்பட்டு நெருங்கி வந்துட்டோம். இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சாண்ட்ரா ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்காக ஆல்ரெடி சாண்ட்ரா ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது மிட் நைட்ல சாண்ட்ரா தனியா இருக்கும்போது கானாவினோத் அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. அப்படி போகும்போது சும்மா போன கானாவினோத்த சாண்ட்ரா வேணும்னே வம்புக்கு இழுக்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்களுடைய மைக்கை மூடிட்டு பேசுனதுனால கானாவினோத் பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. கோவப்படுறது மட்டும் இல்லாம, கமுதனை பத்தி இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலும் உனக்கு அவ்வளவுதான், உன்னை நான் என்ன பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னு கானாவினோத் கடுமையா சில கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருக்காரு. அதை சாண்ட்ரா நியாயப்படுத்துற மாதிரி கானாவினத்திட்ட பேச போக, கானாவினத் கோவப்பட்டு அந்த கோவத்துல தூக்க காலத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம சாண்ட்ராவை அடிக்க போயிருக்காரு. உடனே சாண்ட்ரா பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, இதே மாதிரி வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளையும் என்ன அடிக்கிறாங்க, காலில் உதைக்கிறாங்க, எனக்கு நியாயமே கிடைக்கல, எனக்கு இந்த வீட்டுல பாதுகாப்பே இல்லை அப்படின்னு கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. இதோட விளைவா உடனடியா நம்ம கானனத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி ஆகணும் அப்படின்னு சாண்ட்ரா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணவும், அவங்களுக்கு ஏற்கனவே பேனிக் அட்டாக் இல்லையா, அந்த நாடகம்லாம் ஆடி கடைசியில அந்த மிட் நைட்ல கானனத்தை வெளியே வர சொல்லி பிக் பாஸ் டீம் அறிவிச்சிருக்காங்க. அப்போ பிக் பாஸ் டீம்கிட்ட கானனத் பயங்கரமா கெஞ்சி அழுதுருக்காரு. எதுக்கு என்ன வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ கமுதனுக்கு சொன்ன அதே பதில் தான் இவருக்கும். உங்களால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தை கானானத்த மனச பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. என்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்போ என்னால இவங்களுக்கு பிரச்சனையா? சேஃப்டி இல்லையா? அப்போ இதே பேரோட நான் வெளியே போனா அப்போ என் குடும்பத்தினர்கள் மற்றவங்களாம் என்ன எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சுதான் எனக்கு இப்படி ஒரு அவப்பேரை ஏற்படுத்திருக்கீங்களா? இப்படியாப்பட்ட ஒரு பேரோட நான் வெளியே போறதுக்கு நான் இதே இடத்துல சாகிறது இவ்வளோ மேல் அப்படின்னு கானா வினோத் அந்த மிட் நைட்ல ஒரு சில தவறான முடிவு எடுத்திருக்காரு. அதனோட விளைவா பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த முடிவை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கண் கலங்கி கதறி அழுதுருக்காங்க. பிக் பாஸ் வீடே மிகப்பெரிய ஒரு துயரமா மாறி இருக்கு. இது தமிழக மக்கள் மத்தியிலையும் உச்சக்கட்ட ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.